கடலின் அலைகளை எண்ண முடியுமா? முடியுமா? ஆம், உங்கள் உள்ளத்தை அளக்க முடியுமானால். நஞ்சினும் கொடியது வஞ்சியரின் உள்ளம். என்ன? நயவஞ்சகம் படைத்த வஞ்சியரின் உள்ளம் என்றேன். பெண்களை பூங்கொடி, கோவைப்பழம் என்று பல்வேறு விதமாக வர்ணிக்கிறார்களே, ஆண்களை ஏன் வர்ணிப்பது இல்லை? அழகு புகழ்ச்சி கேட்டு ஆண்கள் பூங்கொடி போல் துவண்டு விழுவதுமில்லை, கோவைப்பழம் போல் கன்னி போவதும் இல்லை. அதனால்தான் பெண்களை மட்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆட்சி பீடத்திற்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்திற்கு கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்ற பட்டம் வானம் அளாவி பறக்க வேண்டும். ஆகையால் நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி இவைதான் மக்களுக்கு தேவை. இன்பம் எங்கே இருக்கிறது? மக்களுக்கு தொண்டு செய்வது. தாய்க்கு பின் தாரம் என்கிறார்களே, அது உண்மைதானா? ஆம், தாய்க்கு பின் ஒரு ஆடவனை கண்டிப்பது மனைவிதானே? அரசன் முதல் ஆண்டி வரை இந்த உலகத்தில் எதை வெல்லலாம், எதை வெல்ல முடியாது? விதியை வெல்லலாம், மதியை வெல்ல முடியாது. விதி என்பதற்கு சந்தர்ப்பம் என்று பொருள். வணிகரும் தனிகரும் கார்வேந்தரும் வாழ்க்கை பாதையிலே எதிர்பாராத விதமாக வழுக்கி விழுந்து தவறு செய்ய நேர்ந்துவிட்டால் அவனை இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? அந்த உத்தமனா சத்திய நெறி தவறினான் இருக்க மாட்டானே, பாவம் தலைவிதி அவனை தவறு செய்ய தூண்டிவிட்டது என்று விதியின் மேல் பழி சுமத்தி அவனை மன்னித்து விடுகிறது. ஆனால் ஒரு ஏழை அதே தவறை செய்துவிட்டால் அவனை அயோக்கியன், அநியாயக்காரன், அகம்பாவி என்று பழி சுமத்தி அவனை தண்டிக்கின்றது. ஆகையால் அனுபவத்தால் கண்ட அறிவுதான் மதி, அந்த மதியால் வகுக்கப்பட்ட சட்டம்தான் விதி. அதனால்தான் அறிவுக்கு கட்டுப்பட்ட விதியை வெல்ல முடியும், மதியை வெல்ல முடியாது என்றேன். கவலைக்கு மருந்து ஏது? மது என்கின்றான் மது மயக்கத்தில் உள்ளவன், மங்கை என்கின்றான் காமதிகாரம் பிடித்தவன், மக்களின் மழலைச் சொல் என்கின்றான் குழந்தை உள்ளம் படைத்தவன்.